இவர் லேட்டா சீஃப் மினிஸ்டர் ஆகுறதுக்கு இவங்க தான் காரணமா? எக்ஸ்ட்ரா 10 சீட்ஸ் கிடைச்சிருந்தா ராஜா மாதிரி தனியா கெத்தா ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஆனா சோகம் என்னன்னா, இப்ப அந்த எக்ஸ்ட்ரா 10 சீட்ஸுக்காக கண்ட கண்ட கட்சிகள் கிட்ட சிரிச்சுட்டே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஒருத்தரை சீஃப் மினிஸ்டர் சேர்ல உட்கார வைக்கிறதுக்கு இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் வெறும் 4% தமிழ் நேஷனலிசம் ஓட்டர்ஸ், அதாவது 20 லட்சம் தமிழ் தேசிய வாக்காளர்கள். வெறும் 4% ஓட்ஸ் எப்படி இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமா இருக்கும்னு நம்ப முடியல. நம்ப முடியலனாலும் இதுதான் உண்மை. இது எப்படி பாசிபிள் அப்படிங்கறத டேட்டா வச்சு பார்ப்போம். இந்த டேட்டா நம்மளுக்கு புரியணும்னா ஃபர்ஸ்ட் தமிழ் நேஷனலிசம் ஓட்ஸ் எப்படிலாம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். தமிழ் நேஷனலிசம் ஓட்ஸ் ஒரு தொகுதியில விழாது, 234 தொகுதியிலுமே 5000 ல இருந்து 15000 குள்ள ஆவரேஜா ஸ்ப்ரெட் ஆகி விழுந்திருக்கு. சோ ஆஸ் பர் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 தொகுதிகள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்த கட்சிக்கும் தமிழக விக்டரி கழகத்துக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஓட்ஸ் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5000 to 15000 தான். இதே மாதிரி தமிழக விக்டரி கழகம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து செகண்ட் பிளேஸ்ல சப்போஸ் வேற ஏதாவது கட்சி வந்திருக்குன்னா அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்குள்ள டிஃபரன்ஸ் மோஸ்ட்லி 5000 to 15000 குள்ள தான் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ் எது கூட பக்காவா மேட்ச் ஆகும்னா தமிழ் நேஷனலிசத்துக்காக அந்தந்த தொகுதிகளில் விழுந்த ஓட்ஸ் கூட மேட்ச் ஆகும். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திருப்பத்தூர் தொகுதியில ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தமிழக விக்டரி கழகம் ஜெயிச்சிருக்காங்க. சோ அந்த தொகுதியில ஒரு மானத்தமிழன் தமிழக விக்டரி கழகத்துக்கு போடாம மாத்தி போட்டிருந்தாங்கன்னா அந்த தொகுதியில தமிழக விக்டரி கழகம் தோத்துருப்பாங்க. வெறும் 20 லட்சம் ஓட்டு தானே, 4% ஓட்டு தானே அப்படின்னு நிறைய பேர் கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க. சாதாரண 20 லட்சம் ஓட்டு இல்ல, அது நம்ம மண்ணுக்கும் நம்ம மக்களுக்குமான அரசியலை புரிஞ்சு அத்தன்டிக்கா விழுந்த 20 லட்சம் ஓட்ஸ், ஆலமரம் மாதிரி ஸ்ட்ராங்கான ஓட்ஸ். இளைய தலைமுறைக்கு நம்ம எல்லாம் ஒரு பாடமா இருப்போம்டா. தமிழ் புலிகள்லாம் ரொம்ப தோண்டு போயிருக்கீங்கன்னு தெரியும். தோத்துட்டோன்னு போயிடாதீங்க. 150 சீட்ஸ்க்கு மேல வாங்குற ஒருத்தரை 108 சீட்ஸ் வாங்க வச்சு இப்ப ஆட்சி அமைக்க முடியாம சிரிச்சுக்கிட்டே பிச்சை எடுக்க வச்சிருக்கோம். அதே நேரத்துல இவ்வளவு வருஷம் தனி மெஜாரிட்டில ஆண்டு அனுபவிச்சு ஆட்சியை பிடிச்சாங்களா திராவிட கட்சிகள், அவங்கள மண்ணக்கவ வச்சிருக்கோம். ஒரே கல்ல 2 மாங்கா. தமிழ்நாட்டுல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அரசியல் குளறுபடிகளை ஒரு டயலாக வச்சு சொல்லட்டுமா நண்பா? கிரவுண்ட் மொத்தமும் ஆள்கள் இருக்கலாம், ஆனா ஆட்ட நாயகன் 4%. கேள்விப்பட்டிருக்கியா? 20 லட்சம் தமிழ் புலிகள் தான் ஆட்ட நாயகன். இந்த புலிகளை தாண்டி தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணா தனி மெஜாரிட்டி வாங்கவே முடியாது. இட்ஸ் a statement.